அவங்க டேடி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ரெடியாக இருக்கோம். பாப்பா எங்கே போகிறீங்க? இப்போ நாங்கள் திருநெல்வேலி கிளம்பிட்டோம். ஒரு சடன் ட்ரிப்பு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் கொரோனாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியிருக்கோம். அது ஸ்லீப்பரில் செம்ம ஜாலியாக இருக்கும். இந்த பக்கம் வாங்க. எங்கள் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா ஸ்லீப்பரில் போகலாம். அவன் ஃபேஸே தெரியல டைவாடா. அவள் தூங்க போகிறாளாமா. ஸோ நான் உங்களுக்கு எல்லா அப்டேஷன்ஸும் தந்துகிட்டே இருக்கேன். அப்படியே டேரெக்டாக ஆஃபீஸில் இருந்து கிளம்பியாச்சு. ஒன்றும் ஃப்ரெஷ்ஷும் கூட ஆகலை. பேசிக்கிறியா? சரி காலைல சேஞ்சு தந்துட்டா. ஸோ பஸ்ஸு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கே போகிறீங்க? ஊருக்கு. ஸோ சடன் ட்ரிப்புங்கிறதால ஃபுட் எதுவும் வீட்டில் செய்ய முடியல. ஸோ இப்போ தான் வாங்கியிருக்கோம் கொக்கோலா. பாப்பாவுக்கு ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி. நானும் மம்மியும் ஷேர் பண்ணிப்போம். பாப்பா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உட்காந்துருக்கா. சிரிப்பு வரு. ஏய் பாப்பா சாப்பிட்டீங்களா? ஒரே ஒரு வாய் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ அவங்க கையில் ஜூஸ் இருக்குது. அந்த ஜூஸை குடிக்கணும்னு ஒரே இடம். அடம் இல்லையா? சுமதி அண்ணனை பார்க்க போகிறேன். அம்மா இங்கே ஒரு ஆள் கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்குது. எங்கள் பாப்பா சாப்பாடு தவிர எல்லாத்தையும் சாப்பிட்ற ஆள். இப்போ ஓரியோ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இது பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூரோடது நைட் வியூ. அடிக்கடி தூங்க போகிறேன்னு ஏமாத்திட்டு இருக்கான். அப்பா எனக்கு தூக்கம் வருதுடா. எவ்வளோ நேரம் இப்படி முழிச்சிருப்பா? அவள் கூற போகிற ஜாலியில் தூங்கவே மாட்டேங்கிறா. நான் தூங்கட்டா? இப்போ எந்த ஏரியா வந்திருக்கோம்? திருப்பூர். திருப்பூர். இறங்கிட்டீங்களா? ஓகே திருநெல்வேலி வந்தாச்சு. ஸோ திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு. early morning 4:30. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம முக்குடன் எங்கள் ஊருக்கு போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் கட்டி கொடுக்கலாம். இல்லை நான் குளிக்காம போகல. இல்லை அப்புறமா நாங்கள் சாயந்தரம் வந்து பார்த்தோம். சூப்பரான பழமையான கோயில் இது நெல்லையப்பர் கோயில். ஸோ இது டைம் இருந்தால் ஈவினிங் விசிட் பண்ணலாம். ரோடு இதோட ஆர்ச்சில் தான் போகும். இருட்டு பாருங்க. இது டே டைமில் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக பச்சை பச்சி
தெரியுதா? அது எல்லாருக்குமே தெரியும். ஊருக்கு போயிட்டு ராகவ வீட்டுக்கு போகிறாளாம். அவளோட தம்பியை பார்க்க போகிறாளாம்மா. ஸோ வந்தாச்சு. பாப்பா வந்தோடனே பிஸி ஆகிட்டாங்க ஊஞ்சலில். ஹை சொல்லு பாப்பு. ஸோ இது எங்கள் அங்கிள் வீடு. டாடி கூட பிறந்த தம்பி. ஸோ எங்கள் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. சூப்பராக இருக்கும். காலையில் இன்னொருத்தவங்க இருக்காங்க. ஹாய். டாகி நிற்குது பிளாக் கலர். அது கண்ணு மட்டும் செம்ம பிரைட்டாக இருக்கு. சரி சரி நான் போய் இது எல்லாமே சித்தப்பா வீடு. ஆட்டி விடணுமா? ஓகே, உங்களுக்கு நான் ஆட்டி விடணுமா? ஹாய், நல்லா இருக்கா? மம்மி உட்காருட்டாடா. மம்மி உட்காருட்டா. ராகவ் இங்க வா. வா தம்பி பார்க்க போலாமா? ஹாய் சொல்லு. தக்ஷிகா வந்திருக்கா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. அம்மா யார் இது? யார் இது? ராகு கூப்பிடு. மத்தியானம் சொல்ல மத்தியா தட்சிதா. பாப்பா ஒரே பிஸி. கத்தாமரு மேலே 2 கிளி வேற. பாப்பா அவங்கிட்ட கொஞ்சம் வால் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ மார்னிங் நாங்கள் ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம் ஆட்டோவில். ஸோ இது எங்கள் அண்ணாவோட ஆட்டோ. இது எங்கள் அண்ணா. எங்கள் அண்ணி குளிக்கல, நான் அப்புறமா காட்டுறேன். இது எங்கள் பாப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆட்டோ மேலே வித்த கட்டிகிட்டு இருக்கான். ஸோ இதுதான் எங்கள் ஊரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் ஒரு குட்டி பையன் இருக்கா. நம்ம போய் பார்க்கலாம். ஈவினிங் பார்க்கலாம். ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்கான் ஆட்டோவில். தம்பி உட்கார ஒழுங்கா. ஸோ எங்கள் ஊரோட ஒரு ரவுண்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. என்னவா? அது சூப்பராக இருக்குது. தலையை சொறியிறது. வா பாப்பா என்னாச்சு? போட மாட்டாங்க கொரோனாலாம். டீ ஷாப். காலையிலே சுட சுட வடை வாங்க வரும். அண்ணன் டைம் மதியம் வந்து மாற்றி விடுறேன்னு சொன்னது தான் ஃபோன் எடுத்தேன். அப்படியா ரோஹிந்த் சொல்லுங்க. இங்கே தான் அப்பாவை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. தம்பி இங்கே பாரு. அண்ணனுக்கு அதான் உங்கள் ஃபோனுக்கு அடிச்சேன். பாப்பா என்ன இருப்பான்? அண்ணன் சொல்லிடுறீங்களா? ஏய் ஜிம்னாஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பாரு. பாடி பில்டர் சாம. ஆமாம் ஆமாம் ஆமாம். சூப்பர். ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது பாருங்க. ஓய் இது என்ன ஊரு? தெரியல. உங்க ஊர் பேர் என்ன? முக்குடல்.
ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. என்ன பாப்பா பண்ணுற? அரிசி வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் காட்டுங்க. ராகவ் என்ன பண்ணுற? உதய் எங்கே கிளம்பிட்டு இருக்க? பாப்பா எங்கே போகிறோம்? ஊருக்கு இல்லை, கோயிலுக்கு. சரி எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோமா? ஓகே. அது யார் அந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் ஒரு ஆள் உட்காந்துருக்கு? அது யார்? அது யார் உனக்கு? எல்லோ கலர் ட்ரெஸ் கீழே. உங்கள் சுமதி ரெடியாக இருக்கா? ஸோ கிளம்பிட்டியா பாப்பா? இப்போ படியிலேருந்து இறங்குறாளாம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. இங்கே ஹீரோ ரெடி ஆகிட்டாரு. அம்மா அந்த கட்டப்பையில் என்ன வச்சுருக்கீங்க? சீக்கிரமா போடுங்க. போலாமா? பேர்ட்ஸ் நான் மார்னிங் காட்டினேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ ஆட்டோ ரெடியாக இருக்குது, போகலாம். சீக்கிரம் சப்பல் போடு. பாருங்கள் மார்னிங் எதிர்த்தில் பார்த்த பிளாக்கி. ஸோ இதுதான் எங்கள் ஊரோட ஒரு கிளான்ஸ். மார்னிங் நான் எடுத்த எல்லாமே இருட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட்டோவில் உட்காந்துருக்கோம். ராகவ் பாப்பா முன்னாடி நின்றுட்டு இருக்கா. ஹாய். ஸோ இது வந்து ஊருக்குள்ளே இருக்க ஸ்ட்ரீட்டு, ரொம்ப நேரோவாக இருக்கும். உங்களுக்கு ஃபோன் அடிச்சு வச்சு வாசல் வந்து கூப்பிட்றேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாட்டியை கூப்பிட்றதுக்கு போகிறோம். பாட்டி வராங்களான்னு பார்க்கலாம். இங்கே இருக்க வீடு இதுதான். ஸோ எங்கள் பாட்டி வந்தாச்சு. இது எங்கள் டாடியோட மம்மி. விவரமா சொல்லணுமா? உங்க மூஞ்சி தான் அடிக்கடி தெரியும். இதை சொல்லிட்டேன் பாட்டி. ஸோ இது வந்து நம்ம ஆற்றுக்கிட்ட ஒரு கோயில் இருக்குது, ஃபேமஸான கோயில். ஸோ அந்த கோயில் போயிட்டுருக்கோம். இது ஆன் த வே வியூ. ஏய் தள்ளுவாப்பா முத்ரா, நீ கை எடுக்க. வெளியே வந்துட்டா. இது என்னோட சிஸ்டர். இது அண்ணி. அப்போ இது தம்பி பையன். இது எல்லாருக்கும் தெரியும் மம்மி. நான் சொன்னது எங்கள் டாடியோட மம்மி, என்னோட பாட்டி. இது வந்து என்னோட வாலு. அப்படிதானே? இல்லையா? வாலு தக்ஷிகாவா? ஒரு சூப்பரான ஈவினிங் வியூ, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது குளம், ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல்லான குளம். ஸோ மழை வந்ததால் நல்லா நிறைஞ்சிருக்கு, இல்லைன்னா அது கம்ப்ளீட்லி ட்ரையாக இருக்கும். ஸோ இது கோயில் போகிற வழி. இது பார்த்தீங்கன்னா அது என்ன படம்? யாரடி நீ மோகினி தானே? ஆமாம், தனுஷ் படம் ஒரு ஷூட்டிங் கூட நடக்கலாம். ஸோ அந்த மூவி ஷார்ட் பண்ண ஏரியா இருக்குது. ப்ளஸ் பேரழகன் மூவி ஷார்ட் பண்ணது தானே. அப்புறம் மாப்பிள்ளை இன்னும் சொல்லு, எனக்கு தெரியாத பேர். ஸ்ட்ரீட்லாம் இருக்கும், ஆற்ற ஒட்டி ஒரு அம்மன் கோவில். ஸோ நான் ஆப்போசிட் டிரெக்ஷனில் உட்காந்துருக்கேன், என்னால் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இறங்கிட்டு காட்டுறேன்.
ஸோ நம்ம ஆற்று பக்கம் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதான் அந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். ஸோ இங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஷூட்டிங்ஸ் நடக்கும். வாவான்னு ஒருத்தி கத்திட்டு கோவத்தில் போகிறா. நல்ல பெரிய பெரிய ஆலமரங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4 o'clock டைமிங் தான். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, குவைட்டாக, காமாக. எப்போவுமே ஒரு க்ரௌடு சிட்டியில் இருந்துட்டு இது சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போக போகிறது ஆற்றுக்கு. என்னாச்சு? கீழே விட்டுரு. கீழே நடக்க மாட்டானாமா? ஏய் இறங்க. ஸோ அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஆறு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கோயில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் தான். நிறைய பழைய மூவிஸ்லேருந்து இப்போ ரீசன்ட் மூவிஸ் வேறு எடுத்திருக்காங்க. பாப்பு கைப்பிடி, இங்கே வா பாப்பா, அங்கே தள்ளி போகாத, மம்மிக்கிட்ட வா. இங்கே நடுவில் நடந்துக்கும் பாப்பா. மாஸ்க் கழட்டிடு. இங்கே யாருமே மாஸ்க் போடுறதில்ல, பிகாஸ் இது கம்ப்ளீட்லி கொரோனா ஃப்ரீ. நாங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ எங்கள் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது. கூட பாப்பா. ஸோ எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ விட்டுட்டு ரிட்டனே வராங்க. பட் நம்ம ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ கோயில் தெரியுதா? கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தான். ரொம்ப பவர்ஃபுல்லான காட் ஸ்ரீ முத்துமாலை அம்மன். ஆற்று பார்க்கணுமா? இவங்களுக்கு ஆற்று பார்க்கணுமா? ஆற்று பார்க்க மட்டும்தான் செய்வாங்க, விளையாடுற. குளிச்சிங்களா? எப்போ குளிச்சிங்க? இப்போ குளிக்க போகிறீங்களா? ஆறு தெரியுதா? பக்கத்தில் போய் நல்லா அழகாகவே இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். நல்ல சூப்பரான ஒரு கோயில். ஃபஸ்ட்டு நம்ம ஆற்றுக்கு போயிட்டு வந்து கோயில் நான் காட்டுறேன். யூஸ்வலாக அப்படி தான் போகணுன்னு சொன்னாங்க. என்னம்மா? மேடம் கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு பூச்சி எப்படி நின்றுட்டுருக்கு. தெரியுதா? அம்மா சைடில் வாங்க வா. இங்கே பாருங்க, இந்த பூச்சி தானே நிற்கிது ஒன்றுமே இல்லாமல். ஏய் பக்கத்தில் போகாதீங்க. இங்கே வா. இது ஒன்றுமே இல்லாமல் தானாக தொங்கிட்டு இருக்குது அந்த பூச்சி. அது என்ன பூச்சின்னு கூட தெரியல. வா ராகவ். ஸோ ஆற்றுக்கிட்ட போயிடலாம். ஐயோ என் கை கிட்ட ஒட்டிடுச்சு. நிறைய பூச்சி தொங்கிட்டு இருக்கு இதே மாதிரி. தெரியுதா குட்டி குட்டியா? ஆக்சுவலி என்னன்னு தெரியல. ஸோ ஆற்று பக்கத்தில் போயிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் மறுபடியும். பாப்பா ரொம்ப வேகமாக போகிறான், ஏன்னா ஆற்றுக்கு போகிறாளாம்மா. எங்கே போகிறீங்க? திரும்பி பாருங்க. ஒரு நிமிஷம், இந்த ட்ரெஸ்ஸையும் மேலே தூக்கி விட்டுருக்கு. யார் சொன்னா? சரி சரி தூக்கி விட்டுக்கோ. ஓகே தூக்கி விட்டு அம்மு. கோமா போகிறா அம்மு. பாப்பு ஹலோ, கீழே பார்த்து வா. லக்ஷி கீழே பார்த்து வா. இங்கே வா பாப்பு, கோயில் போகலாம். ஸோ பாருங்க, ஆறு பக்கம் வந்துட்டோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆற்றுல கொஞ்சம் லைட்டாக நினச்சிக்கலாம். குளிச்சுட்டு வந்தாச்சு, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. மார்னிங் வந்துட்டு தான் நம்ம குளிச்சிருக்கலாம். இப்படி தான் இருக்கும். உள்ளே போனோன்னா மைண்ட் சேஞ்ச் ஆயிரும். பார்க்கலாம். பண்ணிட்டேன். வாங்க வாங்க. பாட்டியும் மருமகளும் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எங்கள் பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, சூப்பராக இருக்குது. எனக்கு அப்படியே போய் இறங்கிடணும்னு ஆசை.
பாருங்க ஒரு பியூட்டிஃபுல் குவைட்டான லொகேஷன். என்னடா கல் இருக்க தான் செய்யும் பாப்பா. வா ஆற்றுல குளிக்கணும்னா வாங்க. 2 பேரும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க வராம. பயமா இருக்கா? போங்க போ. முத்துராணி அக்கா கை பிடிச்சிக்கோ. சித்தியா? சரி. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சைடு கொஞ்சம் ஜென்ஸ் குளிக்கிறதால நான் அவங்கள வீடியோ ஷூட் பண்ணல, இல்லைன்னா அவங்கள தான் ஷூட் பண்ணுறேன்னு நினச்சிக்க கூடாது. ஸோ நம்ம லைட்டாக காலை நினச்சிக்கலாம். காலை நினைக்கிறதுல ஜாலியாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பாப்பா போ, போங்க கால் நினச்சிட்டு வாங்க. போங்க. தண்ணி பாட்டில் வச்சுட்டு போமா? தண்ணி பாட்டில் அந்த கடையாக போகிறேன் அங்கெல்லாம் போல தெரியுது. ஸோ நம்ம இப்போ எல்லாம் ஆற்றுக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் பாப்பா ரெடியாக இருக்கா. அங்கே செப்பல் கழட்டி போடுமா? அவளுக்கு ஜீன்ஸ் கொஞ்சம் அம்மி செப்பல் கழட்டிக்கோங்க பாப்பா. அது இங்கே வச்சுட்டு போ பாப்பா. செப்பல் கழட்டிட்டு அங்கே வா, கழட்டிட்டு கழட்டிட்டு போ, இல்லை செப்பலை மிஸ் பண்ணிடுவா. உள்ள செப்பல் உள்ளே போயிடுமா? வா வாங்க. செப்பல் பறக்குது. ஐ பாப்பா வா முத்துரா, நம்மளும் உள்ள போகலாம். அப்படியே வா. சூப்பர். எங்க பாப்பா நடுவுலே நின்றுட்டா. அம்மா போடா, சூப்பரா இருக்கும். ஏய் பாப்பா, இது வர அம்மே ட்ரெஸ் இது பண்ணிட்டு இருக்கா. விட்டுருங்க, நனைஞ்ச காஞ்சிரும். ஒன்றும் இல்லை. ஆற்றுல ஃபுல்லாக குளிக்கல, ஜஸ்ட் ஈவினிங். பாப்பா பயப்படுறா. நான் இனியும் ஷூட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே நிமிஷம். யாரு இதை எடுங்க? பாட்டி நல்லா மூஞ்சி கழுவிட்டு இருக்காங்க. அண்ணி போங்க. எடுத்துட்டு தான் இருக்கேன். ஏய் காட்டுங்க. ஏய் மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். வீட்டுல குளிச்சுட்டு வர்றியா? ஏய் குளிச்சல வரும்போது இந்த தம்பி ஒருத்தர் நல்லா நீச்சல் அடிக்கிறாரு. உருண்டு உருண்டு நீச்சல் அடிக்கிறாரு. அப்படியே போஸ்ட் கொடுக்காங்க. ஆனால் தண்ணி பார்த்தா பயம். சீனு கொஞ்சம் கம்மியாக தண்ணி இருக்குன்னு அவ்வளோ சீனு. பாப்பு பாப்பா, ஏய் நீங்கள் என்ன ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடாமோ? இல்லை இல்லை இருக்கட்டும். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. உங்களால் முடிஞ்சால் விசிட் பண்ணுங்கள் அந்த கோயிலுக்கு. ரொம்ப பவர்ஃபுல். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால தான் நான் சொல்கிறேன். ஸோ உள்ளே போய் நான் அதோட வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சல்மான் கான் உள்ளே வந்துட்டான் பர்மிஷன் வாங்கிட்டு. சல்மான் கான் நெக்ஸ்ட்டு கோயில் சரௌண்டிங் காட்டுறேன். ஸோ இது ஒரு
இது வந்து விருட்சம். எல்லா கோயிலையும் ஒரு மூல விருட்சம் சொல்லுவாங்க, அதே மாதிரி இது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே சிவன். பரவாயில்ல போங்க. இந்த கோயிலோட திருவிழா பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தில் செம்ம கிராண்டாக இருக்கும். ஆக்சுவலி இந்த இயர் வந்து கொரோனானால செலிப்ரேட் பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணும்போது நான் போஸ்ட் பண்ணுவேன். பாப்பா கை பிடிச்சிக்கோ தம்பியா. ஸோ சல்மான் கானும் இங்கே வந்து ஒரு கூட ஒரு ஹீரோயின், பப்ளி ஹீரோயின் போகிறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருகர். ஸோ இவங்களே ப்ரே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நவகிரகம். கீழே சுற்றிட்டு தான் போவாங்க. அக்கா கையை பிடிச்சிக்கணும். இந்த அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்குது. ராகவா தெரியாது. இப்படி போகிறோம். ஸோ இப்போ மெயின் கர்ப்ப கிரகம் இருக்கும்னு அதுக்கு போகிறோம். அம்மா வா, இங்கே வாங்க 2 பேரும். அம்மா இப்படி ராகவ இங்கே வா. ராகவ இங்கே வாங்க. ஸோ இதான் மெயின் கர்ப்ப கிரகம். வா உள்ள போய்க்கலாமா? ஸோ இந்த கோயிலில் தான் எனக்கு மேரேஜ் நடந்தது. தம்பி பேண்ட் எதுக்கு வரணும்? ஸோ இது காவல் தெய்வம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோயில் சுற்றி எடுக்கலாம். கீழே தண்ணி இருக்குது, பார்த்து வாங்க 2 பேரும். கீழே கீழே திண்டு இருக்குது பாப்பா. ஐயருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வரேன், பார்க்கலாம். பார்த்து பார்த்து. ஏய் என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? இங்கே 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 வாங்க. இங்கே வாங்க, இங்கே சாமி இருக்கு, வாங்க. அம்மா இது என்ன சாமி போட்டிருக்கேன்? ராமசாமி. இது வந்து ராமசாமி. சின்ன கோயில் தான், பட் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே வந்து பைரவர். அம்மாங்க வா, அவன் தான் போகிறான், நீ எப்படி போவ? இது பைரவர். இப்படி தான் போகணும் வெளியே. ஸோ ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ யூஸ்வலி மேரேஜ் ஆனப்போ இங்கே தான் உட்காருவாங்க கொஞ்சம் நேரம். வாங்க அம்மா உட்காரலாமா? உட்காந்து சாமி சென்டில் உட்காரலாம். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அம்மா கீழே உட்காரு. எங்கள் பாப்பா ரொம்ப சாமி கும்பிடுறா, விழுந்து விழுந்து தொட்டு கும்பிடுறா. பாப்பா ஏய் என்னடா பண்ணுற? ஸோ இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆட்டோ செம குழுங்குது. அது விழுந்துடாத. இல்லை பட்டி.
உட்காந்துக்கோங்க. இங்கே உட்காருங்க, நான் விட மாட்டேன். கால் வாங்கிட்டு பைக் அந்த கருப்பு கலர் கருப்பு கலர் என்ன எவ்வளவு என்ன கம்பெனியில் பார்க்கறது வழி இந்த வழியெல்லாம் எடுத்துகிட்டு போய். ஸோ இது ஒரு எங்கள் பாப்பாவுக்கு சீட் இல்லை, அதான் சண்டை போட்டே வரா. உங்களுக்கு ஒரு பெரிய இபி கம்பெனி காட்டுறேன், பிடி கம்பெனி. ஸோ ரொம்ப பெரிய பிடி கம்பெனி. ஆக்சுவலி இந்த ஊரில் பிடி தான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ நிறைய கொக்குகள். இது சொக்கலால் வீடி. சொக்கலால் வீடியோட வீடு காட்டுறேன். கரெக்டா? அது வீடு தானே? அவங்க வீடு இல்லையா அது? அவங்க ரிலேஷன் வீடாமா? நீ போயிட்டு வாங்க, நான் வரல. இந்த முடியை ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ இந்த ஆர்ச் தான் என்ட்ரன்ஸ். நான் ஸ்டார்டிங் எடுக்கல, இப்போ நம்ம ரிட்டர்ன் போகும்போது தான் எனக்கு எடுக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இது பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தால் கோவில் இருக்குது. நம்ம வந்து மெயினாக ஊருக்குள்ளே போக போகிறோம். ஐயோ சாமக்குள்ள. நான் வரும்போது குளம் காட்டினேன், ஸோ குளத்தோட அதர் சைடு இது. ஆற்றை விட குளம் செமையாக இருக்குது பார்க்க. இது மீன் பிடிப்போம். ரொம்ப பணக்கார ஊர். கார் நிறைய நிற்கிதுன்னு பார்த்தீங்களா, எல்லாம் ட்ராவல்ஸ். ஸோ எங்கள் மம்மி கருவாடு வாங்குற பிளானிங்கில் இருக்காங்க, பார்க்கலாம் இருக்கான்னு. இது ஒரு சிங்கிள் ரோடு, மெயினாக ஊருக்கு போகுது. ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, சேஃபாக இருக்குது. வரேன்டா. ஸோ இது ஒரு கிரவுண்ட். பழம் எதுவும் வாங்கிட்டு வந்ததை நீங்கள் வாங்கிட்டு. ஸோ இங்கே தான் யூஸ்வலி கருவாடு விற்பாங்க. கருவாடு இல்லை இல்லை இந்த இல்லைல்ல. இப்போ எங்கே இறங்கி நின்று வாங்க முடியல. இப்போ ஸோ இப்போ எங்கள் பாட்டியை ட்ராப் பண்ணதுக்கு அது நான் பிளான் போட்டு வந்திருக்கேன்னா நான் எல்லாம் வாங்கிப்பேன். வேலை போட்டு அங்கேயே வாங்கிடுவேன். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது ஈவினிங் வியூ. உடம்பு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்குது. சொக்கலால் வீடு சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வயல்கள் சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் பாட்டியை ட்ராப் பண்ணுறதுக்கு நாங்கள் டேர்ன் பண்ணுறோம். அப்போ சாம ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ எங்கள் அங்கிள் வீட்டில் போய் பாட்டியை ட்ராப் பண்ண போகிறோம். Hi doggy. பாட்டி வீடு வந்துருச்சு. ஆமாம் நான் இறங்கிக்கிறேன். கைக்கு பார்த்து இது பண்ணியிருந்தேன். பார்த்து வாங்க வாங்க.
பார்த்துக்கோங்க. சொல்லு சொல்லி போடணும். நான் ஃபோன் பண்ணுறேன்.